எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க அப்படின்ற மாரி மொத்த கட்சிக்குமே சீட் எடுத்து போடணும் போல. என்னடா உளர்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. இருங்க சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. பாஜகவோட முன்னாள் தேசிய தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான ஜே.பி. நட்டா தமிழ்நாட்டுல பாஜகவோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. அவரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அப்ப அவர் சொன்ன விஷயம் தான் இப்ப மேட்ரு. என்னன்னா திமுக ஆட்சியில தான் குற்றங்களோட தலைநகரமா தமிழ்நாடு இருப்பதாகவும் போதைப் பொருள் புழக்கத்திலையும் தமிழ்நாடு தலைநகரமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃபேக்ட சொல்லலன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால அவருக்கு சொல்லிடுவோம். முதல்ல திமுக ஆட்சியில தான் தமிழ்நாடு குற்றங்களோட தலைநகரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐபிசி மற்றும் எஸ்எஸ்எல் குற்றங்கள் பத்தின என்சிஆர்பி 2023 டேட்டா படி 7,93,020 வழக்குகளுடன் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்கு. அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா 5,96,103 வழக்குகளுடனும் கேரளா 5,84,373 வழக்குகளுடனும் மீண்டும் பாஜக ஆளும் குஜராத் 5,78,879 வழக்குகளுடனும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. அதே வேளையில தமிழ்நாடு 5,39,651 வழக்குகளுடனும் 5வது இடத்துல இருக்கு. இதுல மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா 2021 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல தமிழ்நாட்டுல பதிவான மொத்த குற்ற வழக்குகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. ஆனா இதே காலகட்டத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் மொத்த குற்ற வழக்குகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. ஆக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட அதிக அளவிலான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட மாநிலங்கள் அப்படிங்கிறது என்சிஆர்பி டேட்டா மூலமாவே நம்மளால உறுதிப்படுத்த முடியுது. அடுத்து போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி நம்ம பார்த்தோம். 2024 வெளியான இந்திய அரசோட மாநில வாரியான டேட்டா வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அபின், மார்பின் போன்ற போதைப் பொருட்களே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா ஆகிய மாநிலங்கள்ல அபின் அதிக அளவுல புழக்கத்துல இருக்குன்னு தெரியுது. மகாராஷ்டிரால மார்பின் அதிக அளவுல புழக்கத்துல இருக்கு. அதே மாதிரி 2024 ஒட்டுமொத்தமா போதைப் பொருட்கள் காரணமா மாநில வாரியா பதிவான வழக்குகளை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல 481 அளவுல இருக்கு. ஆனா கேரளாவில் 27,701 வழக்குகளும், மகாராஷ்டிரால 14,553 வழக்குகளும், உத்தரப்பிரதேசத்துல 6,204 வழக்குகளும் பதிவாயிருக்கு. தானாலும் மாநிலங்கள்ல தான் அதிக அளவுல கொலைகள், போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்குது அப்படிங்கிற உண்மையை பத்தி பேசாம தன்னோட கூட்டணி கட்சியான அதிமுக ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டுல அதிக கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற உண்மையை மறைச்சிட்டு திமுக ஆட்சியில தான் அதிக கொலைகளும் நடக்குது, அதிக போதைப் பொருட்கள் புழக்கமும் இருக்குது அப்படின்னு அப்பட்டமான பொய்ய பாஜகவும் பாஜகவை சேர்ந்தவங்களும் பரப்பிட்டு இருக்காங்க.